வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வுடைய முடிவுகள் உடனடியாக வெளியிடணும் கோரிக்கை வச்சுருக்காங்க. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்டு 2 மாதங்கள் ஆகியும் இன்னும் ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் வெளியிடலை. அதுக்காக கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ரிசல்ட்டை உடனடியாக வெளியிடுங்க அப்படின்ட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் கோரிக்கைகள் மேலே வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இவர்களுடைய கோரிக்கைகள் கேட்கப்படுமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெட் தேர்வில் புதிய அரசு எடுக்கும் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு கடந்த நவம்பர் 15-16 தேதிகளில் நடத்தப்பட்டதுங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் ஸோ கிட்டத்தட்ட 4 லட்சம் அப்ராக்சிமேட்லி 3.87 லட்சம் மக்கள் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு எழுதினார்கள். ஸோ இவர்களில் எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா செலக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா புதிய பாஸ் மதிப்பெண்கள், மாற்றப்பட்ட டெட் தேர்வுடைய பாஸ் மதிப்பெண்கள். அது என்ன சார் மாற்றப்பட்ட டெட் தேர்வு பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு கேட்கலாம். இந்த அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. ரிசல்ட்டுக்கு முன்னாடி இதை வெளியிட போகிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெட் தேர்வை பொறுத்தவரை நிறைய பீப்புள்ஸ்க்கு நிறைய டைம் பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா அதிக அளவில் பாஸ் பண்ணுறவர்களுடைய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை, ஏன்னா கோர்ட்டுடைய உத்தரவு ஒன்று போயிட்டுருக்கு. பணிபுரியும் ஆசிரியர்களும் இதில் எழுதியிருக்கிறதுனால ரிலாக்ஸேஷன் கொடுக்கலாம், அதிக அளவில் பார்த்திங்கன்னா பாஸ் எண்ணிக்கையை கொடுக்கலாம், அப்படி ஃபெயிலானவங்களுக்கு உடனடியாக சிறப்பு டெட்டை நடத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணுறப்ப 75 மார்க் தான் பாஸ் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அந்த ஜீவோவை தமிழகத்தில் கொடுக்கலாமா வேணாவா அப்படின்ட்டு ஆலோசனைகள் செய்யப்பட்டு வருதுங்க. ஸோ டெட்டுடைய ஜீவோவை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டெட் பாஸ் பண்ணுற ஜீவோ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. டெட் பாஸ் பண்ணுற அந்த புதிய ஜீவோவுக்கு உண்டான ஒரு அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் நமக்கு இன்னும் ஒரு சில தினங்களில் டெட் பாஸ்க்கு உண்டான ஜீவோ பையில் வெளியிடுவாங்க. ஸோ மற்ற மாநிலங்கள் தமிழகத்தில் 55% எடுத்தால் பாஸ் அப்படின்ட்டு மற்ற மாநிலங்களில் 50%. அதாவது பிசி எம்பிசி எஸ்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா 75 மார்க் எடுத்தால் போதும், 82 மார்க்குக்கு 75 எடுத்தாலே போதும் பாஸ் என்ற அறிவிப்பு இருக்குது. ஸோ இந்த அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பாக இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ எல்லாருமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எகிரிட்டுருக்கு. எல்லோருடைய கருத்து கணிப்புகளும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எகிரிட்டுருக்கு. கண்டிப்பாக டெட் தேர்வுடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா விரைவில் பப்ளிஷ் ஆகும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற தேதியில் டெட் தேர்வுடைய முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக வரும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளார குடியரசு தினத்துக்கு முன்னாடியே டெட் தேர்வுடைய முடிவுகள் வெளியாகும் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. ஸோ டெட் தேர்வுகளுடைய முடிவுகளை பார்க்க நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். டெட் தேர்வில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க. ஒருவேளை ஜீவோ பாஸ் பண்ணலை அப்படின்னா கிரேஸ் மதிப்பெண்கள் 10 மார்க்காவது அட்லீஸ்ட் கிடைக்கும். அப்படி பார்க்குறப்போ 82 மார்க்குக்கு 72, 73, 74 81 மதிப்பெண்கள் எடுத்த நிறைய பீப்புள்ஸுக்கு இந்த டைம் கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாஸ் செய்ய போகிறாங்க. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டெட் தேர்வு சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.